Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த வீடியோ 2 days before அவங்க ரெண்டு பேரையுமே மார்னிங் கிளப்பி விட்டதுக்கு அப்புறமா தான் நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூஷுவலாவே நான் கொஞ்சம் படபடான்னு வேகமா பேசுற ஆளு. ஷார்ட்ஸ்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க, என்ன சொல்லணுமோ அதை கடகடான்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவேன். லாங் வீடியோஸ்லயே அப்படிதான் படபடான்னு பேசிட்டு போயிடுவேன். ஏன்னா டைம் அப்படின்றது ஒன்ஸ் போயிருச்சுன்னா திரும்ப வராது. உங்களோட வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்றப்போ என்ன சொல்ல வந்தனோ அதை கடகடான்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடணும். ரொம்ப நேரம் வளவலா கொலகொலான்னு இழுக்க வேண்டாம் அப்படின்றதுனாலதான் நான் படப்படான்னு சொல்லி முடிக்கிறேன். எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்னா, ரீசெண்டா போட்ட லாங் வீடியோல ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, எல்லாம் ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா பேசினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இதே கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. ஸோ இனிமேலாவது ஸ்லோவா பேச ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல ஸ்லோவா பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த சிஸ்டர் கமெண்ட்ல ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ இந்த vlog கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அது யாருன்றத காமிச்சிடுறேன். அகாரோலேருந்து இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு கொஞ்சம் கிளீனிங் வேலைலாம் ரொம்ப ஹெவியாக போயிட்டு இருந்ததுனால மதியம் லஞ்ச் டைம் வந்ததே என்னால் நோட் பண்ண முடியல. ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக இதில் தான் பன்னீர் புலாவ் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த குக்கர் கூட என்னெல்லாம் வந்துச்சு, எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது வந்து அகாரோ ரீகல் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இதோட கம்ப்ளீட் லுக் வந்து இப்படிதான் இருக்கும். நல்ல ஒரு பிளாக் கலர்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 3 லிட்டர் 1லேருந்து 5 பேர் சாப்பிட்ற மாதிரியான ரைஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே பவர் கனெக்ட் பண்றதுக்காக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. சாதம் அண்ட் குழம்புக்கு யூஸ் பண்ற மாதிரி 2 ஸ்பாச்சுலாஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு மெஷரிங் கப்பும் கொடுத்துருக்காங்க. அதுலயே மெஷர்மெண்ட்டும் இருக்கு. இந்த கப்ல ஒரு 5 கப் ரைஸ் வரைக்கும் நீங்க இதுல வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. அதுல என்னென்னலாம் ஃபங்க்ஷன் இருக்கு, அது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் அதிலே கொடுத்துருக்காங்க டீடைல்டா. இந்த ரைஸ் குக்கர் 1 இயர் வாரண்டியோட வருது. அண்ட் இது கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் பண்றதுக்கு, ஸ்டீம் பண்றதுக்கு ஒரு ஸ்டீம் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல்ல வருது. 2 பக்கம் பிடிச்சி தூக்குறதுக்கு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. குக் பண்றதுக்காக உள்ள ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து செராமிக் கோட்டிங் கொடுத்து வருது. அதுலேயே மெஷர்மெண்ட்டும் இருக்கு, நம்ம எவ்வளோ ரைஸ் போடுறோம், எவ்வளோ தண்ணி ஊத்துறோம் அப்படின்னு. ப்ரெஷர் குக்கர்ல விசில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ரைஸ் குக்கர்ல ஸ்டீம் எல்லாம் வெளியில போறதுக்கு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ரைஸ் குக்கர்ல வெறும் சாதம் மட்டும் இல்லாம கஞ்சி செஞ்சுக்கிறது, அப்புறம் குழம்பு செய்யறதுன்னு எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். மொத்தமா ஒரு 5 டைப் ஆஃப் அரிசி வந்து எப்படி குக் பண்றது அப்படின்றத அவங்களே வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒயிட் ரைஸ், அப்புறம் ப்ரௌன் ரைஸ், கஞ்சி வச்சுக்கிறதுக்கு, ஸ்லோ குக் பண்றதுக்குன்னு இது மாதிரி தனித்தனியா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸஸா இருக்க தண்ணி எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு பின்னாடி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ பன்னீர் புலாவ் பண்றதுக்காக குக்கரை ஆன் பண்ணி விட்டுட்டு இன்னர் பாட்டையும் உள்ள வச்சுட்டேன். இப்போ நான் ரைஸ் தான் சமைக்க போறேன் இல்லையா, அதனால நான் ஒயிட் ரைஸ்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பட்டனை தான் நான் வந்து பிரஸ் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஸ்வல் ப்ரெஷர் குக்கர்ல எப்படி புலாவ் பண்ணுவோமோ அதே மெத்தட்ல தான் இதுலயும் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு தடவையும் வெங்காயம் போடுறோம், தக்காளி போடுறோம் அப்படின்னா லோ ஃபிளேம் ஹை ஃபிளேம்னு மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுல நம்ம வந்து ஒயிட் ரைஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுறோம் இல்லையா, ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா லோ ஹீட் அப்புறம் ஹை ஹீட்னு அதுவே சேஞ்ச் பண்ணிக்கும். இப்போ இந்த கப்ல நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்து இப்போ நான் வேக விட போறேன். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். சமையல் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி டாட் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஸ்டீமர்ல இருந்து ஸ்டீமும் வெளியில வந்துட்டு இருக்கு. ஃபைனலா சமையல் முடிய போற ஸ்டேஜ்ல 10, 9, 8 அப்படின்னு கவுண்ட் டவுன் வந்து கம்மி ஆகிட்டே வரும். ஃபைனலா அதுவே கீப் வார்ம் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கும். அந்த கவுண்ட் டவுன் வந்து 0ல வந்ததுக்கு அப்புறமா பவர் ஆஃப் பண்ணிட்டு நான் இப்போ லிட் ஓபன் பண்ணிருக்கேன். இந்த ரைஸ் குக்கர்ல எத்தனை விசில் போடணும், எவ்வளவு விசில் வந்திருக்கு அப்படின்ற குழப்பமே இல்லாம யார் வேணாலும் ஈஸியா சமைச்சிடலாம். ரைஸும் நல்லா வெந்திருக்கு. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், செக் அவுட் பண்ணுங்க. இப்போ அந்த கிளீனிங் விலாக அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு மார்னிங் ரைஸ்லாம் எதுவும் செஞ்சு கொடுக்கல. சப்பாத்தியும் வீட்டில் மஷ்ரூம் இருந்தது, அதையும் கிரேவி பண்ணி கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு சிம்பிளா சுண்டல் வந்து வேக வச்சு கொடுத்துட்டேன் ஸ்நாக்ஸுக்கு. காலையில பரபரான வேலை பார்க்குறப்போ கிச்சன் எப்படி செதறி கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கேஸ் ஸ்டவ் அண்ட் கவுண்டர் டாப் மட்டும் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். டீப் கிளீனிங்லாம் பண்ணல. கவுண்டர் டாப்ல வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஆர்கனைசர்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருக்கேன். அது இன்னும் வரல, நெக்ஸ்ட் வீக் வந்து சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை டீப் கிளீன் பண்ணிட்டு நம்ம கவுண்டர் டாப்பை ஆர்கனைஸ் பண்ணலாம். அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். தண்ணியில உப்பு இருக்குன்னு தெரியும், ஆனா இப்ப நாங்க இருக்கிற ஏரியால உப்புல தான் தண்ணி இருக்கும் போல. அவ்வளோ உப்பு இருக்கு தண்ணியில. பாத்திரம் கழுவுனாலும் சரி, இல்ல கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப்னு கிளீன் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு டம்ளர் தண்ணி கீழே கொட்டினாலும் சரி, உடனே அதை கிளீன் பண்ணல அப்படின்னா அது காஞ்சதுக்கு அப்புறமா பேட்ச் அங்கங்க உப்பு கரை படிஞ்சிருது. ஸோ எப்ப நான் கிளீன் பண்ணாலும் சரி, மறக்காம ஞாபகமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு கவுண்டர் டாப் ஃபுல்லா ஒரு தடவை தொடச்சு விட்டுருவேன், ஈரமே இல்லாம. அந்த வீட்டுல இருக்கும்போது ஒரு சில சோம்பேறி பழக்கம்லாம் என்கிட்ட இருக்கும். இந்த வீட்டுக்கு வரும்போதே அதெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டு வந்துடணும் அப்படின்னு தான் நினைச்சேன்.
முதல் விஷயம் காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும் அப்படின்றது. பட் இன்னும் அது இங்க வந்து மாறவே இல்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சோம்பேறி பழக்கம் வந்தது என்ன அப்படின்னா, அந்த வீட்டுல இருக்கும்போது மொட்டை மாடியில தான் துணி காய போடணும் அப்படின்றதுனால டே டைம்லயே துவைச்சு காய போட்டு சுட சுட இருக்கும்போதே கொண்டு வந்து மடிச்சு வச்சிருவேன். மடிச்சு வைக்கலைனாலும் கொண்டு வந்துருவேன். பட் இங்க வீட்டுல பால்கனிக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே காய போட்டுக்கிறோம் அப்படின்றதுனால எப்ப வேணா துவைச்சு எப்ப வேணா காய போடலாம் அப்படின்ற மாதிரி தோணிடுது. ஒரு 2 டைம்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, டே டைம்லயே துவைச்சு காய போட்டு எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இப்ப காலையிலேயே நான் துணியை வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டுட்டேன். ரெண்டல் ஹவுஸ்ல நிறைய கபோர்ட்ஸ் இருந்தது. ஸோ எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நம்ம அடைச்சி வச்சுக்கலாம், சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ நாங்கள் கட்டியிருக்க வீட்டில் வந்து ரொம்ப மினிமலான கபோர்ட்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் அதிகமான திங்ஸ்லாம் ஏதாவது வச்சுக்கிறதுக்கு ஆர்கனைசர்லாம் தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டில் இருக்கும்போது இந்த மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நான் ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்கேன். இதுல மொத்தமா 5 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இதுலயே 6, 7 இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். கலர்ஸும் நிறைய அவைலபிளா இருக்கு. கிச்சன்ல உங்களுக்கு செல்ஃப்ஸ் எல்லாம் அதிகமா இல்ல, ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க டெய்லரிங் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற திங்ஸ் எல்லாம் இதுல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து பாப்பாவோட ஸ்டேஷனரி ஐட்டம், அப்புறம் எக்ஸஸா நம்ம சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் வாங்கி வச்சுப்போம் இல்லையா, அதெல்லாம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இன்டீரியர்லயே இந்த மாதிரி சின்ன சின்ன கபோர்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு இன்டீரியர்ல. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இதுல வச்சதெல்லாம் தூக்கி அதுல வச்சிருவேன். சோ அது வரைக்கும் இடத்த அடைக்காம இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இப்போ இதுல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், செக் பண்ணுங்க. A few moments later. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பாப்பாவை போய் கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா லஞ்ச் முடிச்சுட்டு நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 பார்ட் பாஸ்தா ரெசிபி தான் செஞ்சுட்டு இருக்கேன். இதுக்கு பாஸ்தாவை தனியா வேக வைக்கணும் அப்படின்றது கிடையாது. எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதிலே சேர்த்து வேக விட்டுறலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாட்டே பண்றதுக்கு நான் இந்த டிசானா பிராண்டோட ஆலிவ் ஆயில் தான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அந்த ஆலிவ் ஆயில் தான் நான் எல்லா ரெசிபிக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஆலிவ் ஆயில் சாப்பிட்றதுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா ஹார்ட்டுக்கு நல்லது. இந்த 1 பார்ட் பாஸ்தா ரெசிபியை ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணலாம். பட் இதில் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் இது ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால இப்போ திரும்ப நான் ஷேர் பண்ணல. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா 1 கப் பாஸ்தா வந்து அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். சேம் இதுவுமே டிசானோ பிராண்டோட பாஸ்தா தான். பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி நான் செஞ்சு கொடுத்துறது. ஃபுல் வீட் பாஸ்தா, 0 கொலஸ்ட்ரால், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் ஃபிளேவர்ஸ்னு எதுவுமே ஆட் பண்ணல. அதனால தான் பயப்படாம நானும் அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். 1 கப் பாஸ்தாக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போயிட்டேன். குக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுவே சவுண்ட் போட்டு என்னை கூப்பிட்டுச்சு. போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தப்போ எனக்கே ஆச்சரியமா இருந்தது, இதுல சமைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கே அப்படின்னு. ஃப்ரீ டைம்ல மொபைல் பாக்குறப்போ இந்த பாஸ்தா ரெசிபி பார்த்து வச்சிருந்தேன். இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி பார்த்தோம்னா அது ட்ரை பண்ற வரைக்கும் மண்டக்குள்ள அதுவே ஓடிட்டு இருக்கும். எனிவே இன்னைக்கு அதை சமைச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல சமைக்கிறது மட்டும் இல்லாம இதை கிளீன் பண்றதுமே ரொம்ப ஈஸி தாங்க. செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால அடியில ஒட்டாம இருக்கும். அதனால ஆஸ் யூசுவல் பாத்திரம் கழுவுற மாதிரி ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்ச் வச்சு ஜென்டிலா ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரா கிளீன் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.